எத்தனை தடவை தான் சொல்றது சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா சார்? தம்பியுடைய வாய்ஸ் ஒரு தடவை கேட்டு பாருங்க சார். என்ன வாய்ஸ் நினைக்கிறீங்க? டிஎம்எஸ், ஜேஸ்தாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிகரன், உன்னி கிருஷ்ணன், உன்னி மேனன் எல்லாரும் வாய்ஸ் ஒன்னா மிக்சியில் போட்டு அடிச்ச மாதிரி ஒரு காக்டெயில் வாய்ஸ் சார். தம்பி மட்டும் பாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் உங்க சிங்கர்ஸ் எல்லாம் சினிமாவில் மட்டும் இல்ல சார், பாத்ரூம்ல கூட பாட முடியாது. ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் சொல்றேன் இவர் பாட வேண்டான்னு. இவரு பாடுறதுனால அத்தனை பேர் குழப்பம் கெடுது இல்லையா? கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செஞ்சு போயிடுங்கப்பா. ஐயா நீங்க அப்படி சொல்லிட கூடாது. நாங்க ஏன் உங்களை செலக்ட் பண்ணி உங்ககிட்ட சான்ஸ் கேட்டோம்னா, இந்த இண்டஸ்ட்ரியிலேயே சாந்தமான கோபமே படாத மியூசிக் டைரக்டர் நீங்க ஒருத்தர் தான் கேள்விப்பட்டோம். அந்த நல்ல பேரை கெடுக்க வேண்டாம் தான் நான் சைலண்டா இருக்கேன். இல்லன்னா நீங்க பண்ற இன்சைக்கு சார் பின்னாடி ஒரு நாள் இதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க. இப்ப மட்டும் என்ன, வருத்தப்பட்டு தான் இருக்கேன். நீங்க போனா சந்தோஷப்படுவேன். போங்கப்பா. கடைசி பாயிண்ட் சொல்லிட்டு இத பாருங்க சார், உங்ககிட்ட கெஞ்சிறதுனால எங்களை சீப்பா நினைக்காதீங்க. மிஸ்டர் தேவா, தம்பிக்கு சான்ஸ் வேணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கல. ஒரு நல்ல பாடகனை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துற அரிய வாய்ப்பு இழக்கிறீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏந்திரியா சார், அவர் பொறுமையா பதில் சொல்றது தப்பா போச்சுல. ஏந்திரியா, வாயா போயிருக்கீங்க, போயா வெளியே போங்கடா. அப்படி பண்ணி சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு புரியும். யோ என்ன மியூசிக் டைரக்டர் தேவா சாப்பிட்டுன்னு சொன்னீங்க, கிட்டார் எடுத்து அடிக்க வராரு. ஐயா, வெள்ள ஜிப்பா போட்டு 6 மணிக்கு உட்கார்ந்து இருக்காரு, அவருதான் தேவா. அப்ப அந்த கருப்பு சட்டை அடைப்படி எங்க கூட இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு இவர் அல்ல கையே. எங்க ராஜாவுக்கான உள்ள கட்டி வச்சு மிதி மிதி மிதிக்கிறாங்க போல. அவன் போய்க்கிருக்கான். வாட் இஸ் சர்ப்ரைஸ். நான் உங்களை இவ்வளவு சீக்கிரம் திரும்பவும் பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. நீங்க இன்னும் பாம்பே போலியா? நான் ஏன் பாம்பே போறேன்? இப்படி கேட்ட தம்பி எப்படிங்க பதில் சொல்ல? நீங்க பழைய நேரத்துல பம்பாய்ங்கிறீங்க, பேர் மாத்திட்டாங்களே மும்பைன்னு கரெக்டா சொல்லுவாங்க. ஐ அம் சாரி. நீங்க எங்க இங்க? மியூசிக் டைரக்டர் தம்பி தேவா இல்லைங்க, அதை பார்க்கலான்னு வந்தோம். அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு வருஷமா அவருடைய மியூசிக்ல தம்பியை பாட வைக்கணும்னு தலைகீழா நிக்கிறாரு, ஆள் மேல ஆள் அனுப்புறாரு. ஆனா அவருடைய மியூசிக்ல இவரு பாடுறதுக்கு சான்ஸே கிடையாது. எதுக்கு வம்பு? நேரா சொல்லிட்டு போலன்னு சொன்னோம். ரொம்ப ஃபீல் பண்ணாருங்க. ரொம்ப ஜாஸ்தி. அவர் ஜாஸ்தி ஃபீல் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? என்ன சார், அவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் மியூசிக்ல ஒரு பாட்டு பாடக்கூடாதா? ஓ பாடலாம், ஆனா அவர் ஒத்துக்கணுமே. அவர் உங்ககிட்ட கேட்டாருன்னு சொன்னீங்க. அவருன்னா தேவையில்லமா, அவர்தான் இவருடைய குரலுக்காக தவ கிடைக்கிறாரு. இவர் அவரு சொன்னது அவங்க அண்ணனை. யாரு? ஆமாண்டா, கூடவே இருங்க. அண்ணன் யாரு தம்பி யாரு கொஞ்சம் கூட ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஹரிகரன் சார். இவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னது இவங்க அண்ணன் ஹரிகரன். ஏன் அவர் ஒத்துக்க மாட்டாரா? எப்படி ஒத்துவாரு? அதாவதுமா, ஹரிகரன் சாரும் தம்பியும் கசின் பிரதர்ஸ். அதான ரூட். உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு மாஸ்டர் தயங்குறீங்க? உண்மைதானே கரும வர மாட்டேங்குது. அதெல்லாம் சிக்கல் இருக்கு. ஃபேமிலி பிரச்சனை எப்படி தேர்ட் பார்ட்டி சொல்றதுன்னு யோசிச்சேன். எனக்கு என்ன, நான் சொல்லிடுறேன். அதாவதுமா, ஹரிகரன் சார் இப்பதான் சினிமாவுக்கு வந்து பாடி 4 காசு நல்லா பாத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவரோட நல்லா பாடக்கூடிய ஒரு தம்பி ராஜா, இவர் வந்து பாடி அவர் வருமானத்துல இவர் மண்ணலி போட்டாருன்னா குடும்பத்துக்கு தானே டோட்டல் லாஸ். அதனால அவர் மார்க்கெட்ல ஒரு அளவுக்கு ஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் தம்பி உள்ள விளாண்டு இருக்கேன். இது எங்க மாஸ்டர் பிளான். தம்பி ஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் இவன் உள்ள விளாண்டு இருக்கேன். சொல்லவே இல்லையே. சஸ்பென்ஸ்ரா. ஆமா, நீங்க எப்போ மும்பைக்கு போறீங்க? எதுக்கு? அவரையே கேக்குறீங்க? அவருக்கு ப்ரோகிராம்ல ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு போலீங்க, நாளைக்கு நைட்டு 7:40 ஃபிளைட். நாளைக்கு தானே போறீங்க? இன்னைக்கு ஈவினிங் என் பர்த்டே பார்ட்டி சவேரால இருக்கு. நீங்க கண்டிப்பா வரணும். வராம இருந்துடாதீங்க, உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். மேடம், எங்களை படிக்கட்டுல சந்திச்சத தேவா தம்பி கிட்ட சொல்லிடாதீங்க. இல்ல தம்பியை பாட சொல்லி உங்க மூலமா பிரஷர் கொடுப்பாரு, அதுக்காக. மாஸ்டர், இந்த பார்ட்டிக்கெல்லாம் நான் வரமாட்டேன். என்ன திடீர்னு கவுத்துட்டேன்? அப்படிதான். பார்ட்டி ஃப்ரீ, டிக்கெட் இல்ல. நோ மாஸ்டர், என்னால இந்த பார்ட்டிக்கெல்லாம் வர முடியாது. ஐ அம் சாரி. என்ன ராஜா, இந்த பார்ட்டி வச்சு எவ்வளவு பெரிய பிளான் பண்ணி போனீங்க? என்ன பிளான்? நீங்க என்ன ஹரிஹரன் பிரதர்னு ஊர் பூரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு அதை நம்பிட்டு நம்மள பார்ட்டி கூப்பிட்டு இருக்கு. உண்மை தெரிஞ்சது பெண்ட கழட்டிட்டு வாங்க. ஆமா, இத பாரு ராஜா, நான் ஒன்னும் எனக்காக எந்த பொய்யும் சொல்ல. நான் எந்த பொய் சொன்னாலும் உன்னோட எதிர்காலத்துக்காக தான். ராதா இருக்குது, அது பெரிய ரெக்கார்டிங் கம்பெனி முதலாளியோட பொண்ணு. அதை ஃப்ரெண்டு பிடிச்சி ரகுமான் பாடி வந்தே மாதிரி ஆல்பம் போட்ட மாதிரி உன்னுடைய பிரைவேட் ஆல்பம் போல நான் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். நீ என்னடானா? சரி மாஸ்டர், உங்களுக்காக நான் அந்த பார்ட்டிக்கு வரேன். ஆனா அங்க வந்தா நான் ஹரிஹரன் பிரதர் இல்லைன்னு உண்மையை சொல்லிடுவேன். ஓகே, நோ மோர் போய். நான் ஒத்துக்கிறேன். நான் தான் போய் சொன்னா நானும் உண்மை கேட்கிறேன். ஆனா அங்க போகணும்னா கக்க சொல்லாதப்பா. அங்க நிறைய பாட்டில் வச்சிருப்பாங்க. வேண்டிய அளவு ஃபுல்லா ஏத்திக்கிட்டு ஃபுல்லா ஏறணும்னு இவனை கக்க வச்சிருவோம். many many happy returns of the day. Thank you. உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? கொஞ்ச நேரமே ஆயிடுச்சு. வாங்க. அப்பா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஓ, அன்னைக்கு ஸ்டேஜ்ல பாடின தம்பியா? மிஸ்டர் ஜெயக்குமார் இருக்காங்க. ஜெயில இருக்காரா? ஜெயிலரா? எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அங்கிள், இவர் மிஸ்டர் ராஜா, கிரேட் சிங்கர். இவர் தம் பாட்டால பணத்தை மட்டும் இல்ல, பல பேரோட இதயங்களையும் சம்பாதிச்சிருக்கிற கிரேட் பர்சன், கிஃப்டட் ஆர்டிஸ்ட். யா 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 யா. ராஜா,
இன்னைக்கு நீங்க எனக்காக ஒரு பாட்டு பாடணும். என்ன ஏங்க எனக்காக. டெய்லி பாடிட்டு இருக்காரு இங்க பாட மாட்டாரா? நீங்க போய் மத்தவங்க டியூன் பண்ணுங்க, நான் தம்பி டியூன் பண்ணி கொண்டு வரேன். சரி. சார் நம்மளுக்கு பாடுறது நாம எப்ப டியூன் பண்றது மாஸ்டர்? ஜெயக்குமார் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்ன மாதிரி பாடுப்பா. No. அப்பதான் நாங்க டியூன் பண்ண முடியும். சொல்லக்கூடாதுப்பா. நோ மாஸ்டர் மாஸ்டர் ஆபத்து. என்ன ஃபாரின் இந்தியன் மிக்ஸ் பண்ண? ஐயோ ராதா ராஜாவை மீட் பண்ண போறா. மிஸ்டர் ராஜா, வெரி நைஸ். ரொம்ப பிரமாதமா பாடுனீங்க. தேங்க் யூ. ஐயோ ராதா கிட்ட ராஜா எல்லாத்தையும் உளர போறா மாஸ்டர். யாரா ராஜா? இது ஒர்க் அவுட் ஆகாது. என்னடா ராதா ராஜாவை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இதை ஏன்டா இவ்வளவு சாவா சொல்றாங்க? நீங்க மியூசிக் ஆல்பம் பண்ண போறதா மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு. எந்த ஆல்பம்? நான் சொல்றேன். அதாவதுமா இவருக்கு மியூசிக் பத்தி தான் தெரியுங்க, மத்த விஷயத்தை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அதான்ப்பா புது மியூசிக் ஆல்பம் கம்போஸ் பண்றதுக்காக ஊட்டி போலாமா கோவா போலாமான்னு பேசிருந்தோம் இல்லையா, அதான் அவங்க கேக்குறாங்க. மாஸ்டர், கோவால எங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நீங்க அங்கேயே போய் கம்போசிங் பண்ணலாமே. என்னடா ஓகே. சாரா ஓகே. பை தி பை ராஜா, நீங்க ஏன் வெளி கம்பெனிக்குலாம் ஆல்பம் பண்றீங்க? எங்க கம்பெனிக்கு பண்ணலாமே. எந்த ஆல்பம்? பேசாம இருப்பானே. நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? இனிமேல் எங்க ஆல்பம் பூரா உங்க கம்பெனிக்கே தான். அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க. தேங்க் யூ. அப்ப சோனி அது யாரு? ராதா அம்மா ராதா. டெய்லர்களுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ ராஜா, இது வரேன். யாரா சோனி? இல்ல 4-5 கேசட் கம்பெனி பேர் சொன்னாதானே நம்ம வேல்யூ கூடும். ஓவரா அள்ளி விடாத. ஓப்பனிங்ல சந்தேகம் வந்துச்சுன்னா டோட்டலா கவுந்துரும். அம்மா என்ன இதெல்லாம்? கோவா ரெக்கார்டிங் ஆல்பம். இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு தான் சேட்டு வீட்டு கல்யாணத்துல தெரு தெருவா பாட முடியும்? இவளை வச்சு உன்னை ஒரு பெரிய பாடகனாக உன்னை ஓய மாட்டேன். அது வரைக்கும் நீ வாயே தரக்கூடாது. வாயை திறக்க மாதிரி தான் எப்படி பாடுறதா? ஏன் ரெக்கார்டிங் தரத பார்த்தா நான் கோவா பாக்கணும்.